10 மணிக்கு வர சொன்னா 11 மணி ஆயிருச்சே. ஆமா, அவ வருவாளா இல்லையா? இல்லனா என் கூட விளையாடிக்கிட்டு இருக்காளா? நான் ஒன்றும் விளையாடல, நீ தான் விளையாடுற. அனு, என்ன பேசுற? நான் உன் கூட விளையாடுறேனா? அனு, நான் உன்னை விரும்புறேன். இங்க பாத்தியா, உனக்கு பிடிச்ச பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். போதும், நான் உன்னை லவ் பண்றேங்கிறதுக்காக இங்க வரல. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வந்தேன். இனிமே என்ன தொந்தரவு பண்றதுக்கு முயற்சி கூட பண்ணாத. எனக்கு உன் முகத்தை பார்க்கறதுக்கு கூட விருப்பம் இல்லை. அனு, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன அவாய்ட் பண்ற? அந்த அளவுக்கு என்கிட்ட என்ன குறை இருக்கு? பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன். அனு, நான் உன்னை காதலிக்கிறேன். ப்ளீஸ். உனக்கு ஒன்று தெரியுமா? கட்டாயப்படுத்தி வர்றது காதல் கிடையாது. கட்டாயம்? கட்டாயம் எனக்கும் பண்ண தெரியும். உன்னை கட்டாயம்? கட்டாயமா? நான் உன்னை அழிச்சிட வேண்டே. நான் உன்னை விரும்புறேங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருப்ப நினைச்சியா? நீ என்ன விடு உதய். என்ன தாண்டி வேணும் உனக்கு? யாரே நீ? விடு உதய். விட மாட்டேன் உதய், விடு. விட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? என்னடி பண்ண முடியும்? என்ன ஷூட் பண்ண போறியா? எங்க ஷூட் பண்ணு. ஷூட் பண்றே உதய், நான் நிஜமாவே ஷூட் பண்ணிடுவேன். ஷூட் பண்றே. நான் உண்மையை தான் சொல்றேன். ஷூட் பண்றே. பண்றீங்கறால ஷூட் பண்ணு. பண்றே. सूरज 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 அட அனு, ஏன் லேட்டு? எங்கே போயிருந்த? அது சும்மாதான். சரி, இதை பாரு, நான் உனக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிஃப்டா? எனக்கு நீ எப்பவுமே ஒரு சாம்பியன் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆவலோட எதிர்பார்க்கிற இந்த போட்டி சீக்கிரமாவே நடக்க போகுது. போட்டியின் நாயகர்கள் ராக்கி அப்புறம் சூரஜ்க்கு நடுவுல. சூரஜ் 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 ஹே ஹே ராக்கி. ராக்கியை எதிர்த்து யாரும் ஜெயிச்சது இல்ல, ஜெயிக்கவும் முடியாது. ஏன்னா நல்ல நல்ல பிளேயர் ராக்கி முன்னாடி காணாம போயிடுறாங்க. ராக்கி 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 ராக்கி. சூரஜ் சூரஜ் எப்பவுமே நான் தான் ஜெயிச்சிருக்கேன், இப்பவும் நான் தான் ஜெயிப்பேன். सूरज 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 அடடடடா, ராக்கிக்கு என்ன ஆச்சு? யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. सूरज 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 सूरज
எஸ். கம் ஆன் சூரஜ். சூரஜ் 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 சூரஜ். Rocky, 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 Rocky. Rocky, 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 Rocky. Suraj, 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 Suraj. Yay! Wow! Wow! கடைசியில ராக்கி சாதிச்சு காட்டிட்டாரு. இன்னையோட வெற்றியாளர் ராக்கி. ராக்கி 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 ராக்கி. சூரஜ், நீ இல்லாம என்னால ஒரு நொடி கூட இருக்க முடியாது. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. இந்த வீட்ல எனக்கு மூச்சு அடைக்குது. சூரஜ், அனு, நீ அழுதுட்டு இருக்கியா? இல்லையே. ஆனா சூரஜ், நீ என்ன பண்ற? தீபக் அண்ணன் வீட்ல இருக்காரு. அவர் மட்டும் பார்த்துட்டாருன்னு நம்ம கதை அவ்வளவுதான். என்ன பண்றது? உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலையே. அப்புறம் உன்னோட அண்ணா அங்கே வந்து உன்னை எப்படி எடுத்துட்டு போனான்றதை நானும் பார்த்தேன். மெதுவா. நீ மேட்ச்ல தோத்துட்டல. ஆமாம், என்ன பண்ணுறது? நீயே சொல்லு. உன்னை அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்னோட மூளை அதை பார்த்துட்டு வேலை செய்யுமா சொல்லு? இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நானே ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிக்கோ. ஆனா சூரஜ், எனக்கு ஒரு விஷயம் புரியல. தீபக் அண்ணாக்கு ஏன் உன்னை பிடிக்க மாட்டேங்குன்னு தெரியல. உன்னை பார்த்ததுமே அவரு கோபத்துல பைத்தியம் மாதிரி ஆயிடுறாரு. அனு, அண்ணன். அனு, சூரஜ் முதல்ல இங்கிருந்து போ. அடா, அவன் வரட்டும். இன்னைக்கு அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசிடுறேன். அனு, அனு, அனு. அண்ணா, எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன், உன் காது கேட்கலையா? சாரி அண்ணா, அது தூக்கத்துல இருந்துட்டேன். யார் வந்தாங்க? யார் இங்க இருக்கிறது? யாரும் இல்ல அண்ணா. நீ யார்கிட்ட பேசிட்டு நான் இருந்த? யார்கிட்டயும் பேசலையே. அண்ணன், சந்தேகப்படுறது உங்களோட வியாதியா போயிடுச்சு. இப்படி எல்லாம் நீங்க யாரையும் சந்தேகப்படக்கூடாது. நீங்க என் நிம்மதியையே கெடுத்துட்டீங்க. இங்க பாரு அனு, நீ சூரஜை போய் பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்புறம் எனக்கு பிடிச்ச பையனை மட்டும்தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அண்ணன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நான் யார விரும்புறேனோ அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதாவது சூரஜ. அனு, இதுக்கப்புறம் சூரஜோட பேரு உன் வாயில வந்தது, நானே அவனை கொன்னு போட்டுருவேன். புரிஞ்சுதா?
அவனை என் கையால் கொல்ல போகிறேன் பாரு. சூரஜ், உனக்கு விளையாட்டா இருக்கா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணன் என்ன வேணாலும் செய்வாரு. பயந்து போனவங்க செத்து போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு கண்டிப்பாக வரணும். ஆல் வெல், எல்லாம் ஓகே தானே? எக்ஸ்கியூஸ் மீ. அட தீபக், நீங்க உன் கைக்கு என்னாச்சு? ஷூட் பண்ணு. அது என்னன்னா தீபக், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே தான். சரி, தெரியாம கேட்குறேன், சூரஜோட பார்ட்டியில் நீ என்ன பண்ற? அப்புறம் அனு, அவ இங்க வரலையா? அனுவை வீட்டில் காணோம், அதனால தான் இங்கே வந்தேன். என்ன, அனுவ காணமா? சூரஜ் தான் கடத்திருப்பான்னு நினைக்கிறியா நீ? வேற யாரா இருக்க முடியும்? 2 பேருக்கும் காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நான் என் வேலையை செஞ்சே தீருவேன். இங்க பாரு, நான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தீபக், இங்க பாரு, நான் சொல்றது கேளு. எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கிற மாதிரி தயவு செஞ்சு எதையும் பண்ணி தொலைக்காத. சூரஜ். ஏய், தேங்க்யூ 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 ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், கேக் கட் பண்ணலாமா? இல்லை, முக்கியமான ஒருத்தர் இப்போ வரணும். முக்கியமானவரா? நண்பர்களே நண்பர்களே, இன்னைக்கு நடக்கிற இந்த பார்ட்டி எனக்கானது மட்டும் கிடையாது. இந்த பார்ட்டி உங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபகார்த்தமா இருக்கணுன்றதுக்காக தான். ஏன்னா இப்போ அவரு இங்க வந்துட்டாரு. அவரு எனக்கு மட்டும் இல்லை, அவரு இந்த மொத்த நாட்டுக்குமே பெருமை. சரி வாங்க, நான் உங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். இந்த நாட்டோட பலம், இந்த நாட்டோட கௌரவம், மகான் குஸ்தி வீரன், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் மகாபலி ஷேரா. ஷேராவை பார்த்தல, அவருக்கு முன்னாடி எந்த பயில்வானும் நிற்க முடியாது. என்ன பண்றது சார்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நாம வேற ஒரு வழியை தான் கையாளணும். Hey, good to see. ஹாப்பி பர்த்டே சூரஜ். Thank you so much. 1000 வருஷம் வாழணும். Thank you. என் நண்பா, நான் உனக்காக வேண்டிக்கிறேன். TNA ரெஸ்லிங்ல நீ பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் என் சார்பா. சரி நண்பர்களே, ஷேராவுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இப்போ நாம கேக்கை கட் பண்ணலாம். வாங்க. சூரஜ், அப்புறம் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, அதான் ஃபோன் பண்ணும்போது ஏதோ செய்யணும்னு கூட சொன்னியே. அது நம்ம அப்புறம் பேசலாம். ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி. என்னாச்சு சுரேஷ்? என்னாச்சு சுரேஷ்? என்னாச்சு சுரேஷ்? சுரேஷ் இங்க பாரு. சுரேஷ், 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 யாராவது கொஞ்சம் டாக்டரை கூப்பிடுங்க ப்ளீஸ். ஏ சுரேஷ், சுரேஷ் இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? தீபக், நீ நீ என்ன பண்ணிருக்க? பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள இங்கேருந்து கிளம்பிடுவோம். சிஐடி. இவரோட மூக்கில் ஏதோ ரத்தம் மாதிரி தெரியுது. செக் பண்ணி ஆகணும். இத பாருதையா, மூக்கில் ரத்தம் இருக்கு. இவருடைய மூக்கு, வாய் ரெண்டுத்துலயுமே ரத்தம் இருக்கு.
கழுத்துலேயும் காயம் இருக்கு சார். ஆஹா, ஆனால் இந்த காயம் எப்பயோ ஏற்பட்டது இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. யுவர் ரைட் சச்சின். இந்த காயத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா 10-12 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கு. சரி, நம்ம இவங்ககிட்ட விசாரிப்போம். கரெக்ட். வாங்க. இங்க பாருங்க, நீங்க அதாவது சூரஜ் இப்போ குஸ்தி சண்டை ஏதாவது போட்டாரா? ஆமாம் சார், நேற்று ராத்திரி தான் சூரஜ் சார் குஸ்திக்கு போயிட்டு வந்தார். ஓ, அப்படின்னா அவர் உங்ககிட்ட யார்கிட்டயாவது கையிலையோ இல்லை தலையிலையோ வீக்கம் இருக்கிற மாதிரி சொன்னாருங்களா? ஆமாம் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலைவலிக்குதுன்னு சொன்னார். வாமிட்டும் பண்ணார் சார். அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினச்சோம். சாப்பாட்டில் அவருக்கு யாராவது விஷம் கொடுத்தாங்களா என்ன? தயா, ஆ, எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு சிம்பிள் பிரெயின் ஹேமரேஜ் பிரச்சனை அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தான் தோணுது. எல்லா சிம்டம்ஸும் அதுதான் சொல்லுது. இட்ஸ் அ நேச்சுரல் டெத். இது சாதாரண மரணம் தான். சார், இது நேச்சுரல் டெத் கிடையாது, இது கொலை. சூரஜ் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி நடந்துடுச்சு. இந்த விஷயம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு யாரும் நினைச்சிருக்காங்க. இங்க பாருங்க சார், அவர் உங்களுக்கு நல்ல நண்பர்ன்றதுனால உணர்ச்சி வசப்பட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. ஆனா இந்த சிம்டம்ஸை பார்க்கும்போது வாமிட் வர்றது, மூக்கு வாயில ரத்தம் வர்றது, தலைவலி ஏற்படுறது, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பிரெயின் ஹேமரேஜ் தான். சார், நீங்க சிம்டம் வச்சு சொல்லாதீங்க. நான் சொல்றது கேளுங்க. இது நீங்க செக் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா செக் நான் பண்ணுங்க. சொல்றதை ஏன் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க? நேத்து அவரு குஸ்தி சண்டை போட்டிருக்காரு. ஒருவேளை அந்த சண்டையில இவருக்கு தலையில பலமா அடிபட்டு பிரெயின் ஹேமரேஜ் ஏற்பட்டிருக்கலாம். இது சிம்பிள் பிரெயின் ஹேமரேஜ் தான், ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களா நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல விடுங்க அவரை. விடு, வேண்டாம், கையிடுங்க. விடுங்க. ஹலோ சார், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. சோலங்கி சார் மேல கை வைக்கிறீங்களா? அவர் யாராவது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். நான் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறேனா? முதல்ல ஸ்டடியா இல்ல சார். ஐம் சாரி. அதாவது அவன் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட், அதனால நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஐம் சாரி சார், ரியலி வெரி சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஷரா, நீ சொல்றது எங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீ சொல்றதால சூரஜை கொலை பண்ணிட்டாங்கன்னு நாங்க நம்ப முடியாது. நாங்க ஆதாரத்தை வச்சு தான் வேலையை பார்க்குறோம், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. சார், உண்மையான வீரர்கள் நீங்க. நாங்க களத்துல தான் சண்டை போடுவோம், ஆனா நீங்க அப்பாவி மக்களுக்கு நியாயத்துக்காக போராடுவீங்க. அதுவும் இல்லாம குற்றவாளிகளை பிடிக்கிறீங்க. இன்னைக்கு எனக்கு சூரஜ் கிட்ட இருந்து போன் வந்தது, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னான். நான் வந்து முன்னாடி நிற்கும் போது திடீர்னு அவன் இறந்துட்டான். ஷெரா, எங்க மேல நம்பிக்கைவை. உன்னோட நண்பன் சூரஜ்க்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். ஓ தயா. எஸ் சார். இங்க பாருங்க, இவர் கை எரிஞ்சு போயிருக்கு. எலக்ட்ரிக் ஷாக்கால இறந்து போயிருக்காரு. எலக்ட்ரிக் ஷாக்கால. ஆனா சார், இப்பதானே சொன்னீங்க இவருக்கு பிரெயின் ஹேமரேஜ்னு? பங்கஜ், ஆனா பிரெயின் ஹேமரேஜ் எலக்ட்ரிக்கல் ஷாக்கால நடந்திருக்கு. ஆனா சார், இங்க பக்கத்துல எதுவும் அந்த மாதிரி தெரியலையே இவருக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு. சச்சின், டாக்டர் சோலங்கி சொல்றாரு சூரஜோட மரணம் எலக்ட்ரிக் ஷாக்கால ஏற்பட்டிருக்குன்னு. அப்ப அப்படிதானே நடந்திருக்கணும். இந்த சூரஜ் கேக்கை கட் பண்ணும்போது திடீர்னு கத்திட்டு கீழே விழுந்திருக்காரு. ஒருவேளை இந்த கேக்ல ஏதாவது இருக்கலாம்ல? பங்கஜ், அங்க என்ன விழுந்திருக்கு அது பாரு. சார், இது ஸ்டீல் நைஃப் சார். ஸ்டீல்ல கத்தியா? ஆனால் இப்போலாம் கேக் கடையில் கேக்கோட சேர்த்து பிளாஸ்டிக் நைஃபையும் கொடுக்குறாங்க சார். எலக்ட்ரிக் கரண்டோட பாதிப்பு இதில் நல்லா இருக்கணுன்றதுக்காக யாரோ வேணும்னு இந்த ஸ்டீல் கத்தியை வச்சிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. கேக்கை செக் பண்ணி பார்ப்போம். ஓ, இங்கே பாருங்க. இந்த கரண்ட் வயரால் இந்த கேக்கில் எலக்ட்ரிக் சப்ளையை கொடுத்துருக்காங்க. எஸ் சார், இங்க ஒயர் இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப கிளவரா புல்தரையில் மறைச்சு இந்த ஒயரை கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே கரண்டாக இருக்குன்னு பாருங்க.
அடேங்கப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கப்பா. இது கொஞ்சம் பொடி. அது பாருங்க. இதோ இந்த வயர் இந்த ரூம்குள்ள போகுது. பங்கஜ் ஒரு வேலை பண்ணு, மேனேஜர் அப்புறம் வெயிட்டர்ஸ் எல்லாரும் இங்கே வர சொல்லு. யாரெல்லாம் கேக் டேபிள் ரெடி பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் வர சொல்லு. சார். இங்கே பாருங்க. சார், வயர் பண்டலையும் இங்கே போட்டிருக்கானுங்க. சார், மேனேஜர் அப்புறம் வெயிட்டர்ஸ். மேனேஜர் சார், அது எப்படி முடியும்? உங்கள் ஹோட்டல் ரூம்லேருந்து லான் வரையும் வயர் எடுத்திருக்காங்க, அதுவும் அவ்வளோ தூரம். ஆனால் நீங்கள் யாருமே இதை பார்க்கலையா? சார், சூரஜ் சார் 2 நாளாக இந்த ரூமை அவரே புக் பண்ணி வச்சுருந்தார் சார். என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார். அவர் சூரஜோட ஃப்ரெண்டுன்னு சொன்னார். கேக்கையும் எதையோ பண்ணிட்டு இருந்தாரு. ஃப்ரெடி, இவனை கூட்டிகிட்டு போங்க. அந்த ஆளோட ஸ்கெட்சை வரைய சொல்லுங்க. எஸ் சார். வாப்பா. இந்த ரூமை நல்லா செக் பண்ணுங்க. சார். இவங்க மயங்கி போயிருக்காங்க. இவங்களை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, சீக்கிரம். எங்க காதல் மேல மத்தவங்களோட கண்ணு பட்டுடுச்சு. கடைசியில என் சூரஜா அவங்க கொண்டுட்டாங்க. அனு, என்ன சொல்றது, உன்னோட வேதனைகளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்திலேயே சூரஜை கொலை பண்ணவன் ஜெயில் கம்பிக்கு பின்னாடி இருப்பான். அதெல்லாம் இருக்கட்டும் அனு, நீங்க அந்த கபோர்டுக்குள்ள எப்படி போனீங்க? நான் சூரஜோட பர்த்டே பார்ட்டிக்கு போறதுக்காக என் ரூம்ல நான் ரெடி ஆயிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு அண்ணன் வந்துட்டாரு. அவர் என்ன சூரஜோட பர்த்டே பார்ட்டிக்கு போகக்கூடாதுன்னு என்னை தடுத்தாரு. அப்புறம் என்ன ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு அவர் போயிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அங்கேருந்து தப்பிச்சேன். அப்புறம் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டேன். அப்புறம் நான் சூரஜை தேடிக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போனேன். அப்புறம் பார்த்தேன், ஒரு ஆள் அந்த கேக் டேபிளில் ஒரு எலக்ட்ரிக் வயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். அவனை நான் கேட்கறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் பின்னாடி வந்து என்னோட வாயை அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் மயக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னொரு ஆளும் இருந்திருக்கான். சார், அந்த 2 பேர் அண்ணுவை கூட கொண்டு இருக்கலாம். ஆனால் அவங்க அந்த மாதிரி எதுவும் செய்யலை. ஒருவேளை அந்த இன்னொருத்தன் தீபக்கா இருக்கலாம். அண்ணுவோட அண்ணன். ஆமாம் சார், ஒரு அண்ணன் எப்படி தன்னோட தங்கச்சியை கொல்லுவான்? அதனால தான் அண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கபோர்டில் அடைச்சி வச்சிட்டான். என்ன அனு, சூரஜ் கொலை வழக்கில் உங்கள் அண்ணன் தீபக் சம்மந்தப்பட்டிருப்பாரா? சொல்லு. அனு, நீ அண்ணனுக்கு எதிராக பேசுறது நீ விரும்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ நினச்சேன்னா சூரஜை கொண்டவனை கண்டிப்பாக நம்ம பிடிக்கலாம். உண்மை என்னன்னு அது சொல்லு. அப்படியும் இருக்கலாம். தீபக் எத்தனையோ தடவை என்ன மிரட்டி இருக்காரு. சூரஜை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அதிகமா அவரு சூரஜை கூட கொலை செஞ்சிருக்கலாம். அனு, தீபக்கோட நம்பர் கொடுங்க. 11666010. 010. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நம்பர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தீபக்கோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். ஓ, சூரஜை கொலை பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருக்கலாம். அனு, உன்னோட அண்ணன் தீபக் எங்கே இருப்பாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
சிட்டியில் எங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒருவேளை அவங்க வீட்டில் ம் தீபக்கை தேடி ஆகணும். அப்புறம் அந்த ஆளை கூட கேக்கில் வயரை யார் ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அவனை கண்டுபிடிக்கணும். அதில் ஷாக் அடிச்சு தான் சூரஜ் இறந்துட்டான். இந்த ஆள் இங்கே தானே வேலை பார்க்குறான். ஆமாம் சார், இவன் பீக்கு. எங்க இருப்பாம? பீக்கு உள்ளதான் சார் இருக்கான். புள்ளையா? பிகோ ஆனால் என்ன பிரச்சனை சார்? கிட்ட வராதீங்க சார், கிட்ட வராதீங்க சார். உண்மையாக சொல்கிறேன், கரண்ட் வச்சிருவேன் சார். கரண்ட் வைப்பியா? வா. ம், எங்களுக்கு கரண்ட் வைப்பியா? உனக்கு நான் கரண்ட் வைக்கிறேன். அனு கொடுத்த அட்ரஸில் 2 இடத்துலையும் பார்த்தா தீபக் அங்கே இல்லை. அப்போ அவன் இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அவன் இங்கே இருப்பான். சூரஜ் இறந்துட்டான். இப்போ அனு வேற வழி இல்லாமல் உதயத்தை கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அனு எங்கே இருக்கா? ஒருவேளை அவளுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா தேவையில்லாமல் நானே மாட்டிப்பேன். தீபக், என்னாச்சு? எடி நில்லு தீபக். நான் எதுவும் பண்ணல. அட அட என்ன விடுங்க. எதுவும் பண்ணலனா நான் எதுவும் எதுக்கு பண்ணல. ஓடுற? என்ன விடுங்க சார். சூரஜை ஏன் கொன்ன? சார் நான் எதுவும் பண்ணல சார். எதுக்காக கொன்ன சூரஜ? சார் சார் நான் சத்தியமா எதுவுமே பண்ணல சார். நான் சூரஜை கொலை பண்ணல சார். எதுவும் பண்ணலனா எதுக்கு வீட்டை விட்டு இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? சார் சார் நான் பயந்துட்டேன் சார். சூரஜை கொலை பண்ண பழி ஏன் மேலே வந்துரும்னு. சார், இவன் தான் பீகோ. இவன் தான் கேக்கில் கரண்ட் ஒயர் செட் பண்ணி சூரஜை கொண்டு இருக்கான். அப்படியா? அப்போ நீ தான் சூரஜை கொன்னு இருக்க. சொல்லு சொல்லு, எதுக்காக சூரஜை கொன்ன? சார், இந்த ஆளு தான் சார் எனக்கு அன்னைக்கு பணத்தை கொடுத்தான். பணமா? ஆமாம், பணம். அன்னைக்கு நீ தானே ஒரு பாக்கெட்டில் வச்சு எனக்கு பணத்தை கொடுத்த. என்ன? ஆமாம் சார். சார் நான் உனக்கு பேக்கெட் கொடுத்தேன் சார். ஆனால் அதில் பணம் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது சார். சார் அந்த பேக்கெட் கொடுக்க சொல்லி உதய் தான் சார் என்கிட்ட சொன்னான். உதய்? யார் இந்த உதய்? சார் உதய் என்னோட ஃப்ரெண்டு சார். என்ஆர்ஐ. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தான். அப்புறம் என் தங்கச்சி அண்ணு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். சார், ஓ மை காட். சார், இவர் இறந்துட்டாரு. கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. சார், இவனோட கையும் உடஞ்சிருக்கு. சார், எல்லாத்தையும் பண்ணது இந்த ஆள் தான். இவனையே கொண்டு இருக்காங்களே சார். சச்சின், இந்த மாதிரி வாட்ட சாட்டமான கழுத்தை நெரிச்சு கொள்றது சாதாரணமான விஷயம் இல்லை. பலசாலியா இருக்கிறவன் தான் இதை பண்ணிருக்கணும். பலசாலியான ஆளு. சார், ஆ, என்ன சச்சின்? என்ன? இது பாருங்க சார். இத்தனை பாஸ்போர்ட்டா? அதோட கன்ஸும் இருக்கு. அப்ப நம்ம சந்தேகம் சரிதான். இந்த உதய் ஏதோ தவறான வேலையில இருந்திருக்கான். இது என்னவா இருக்கும்? இந்த என்வெலப்ல 3 வேற வேற பேப்பர்ஸ்ல, ஒன்னுல சூரஜ், இன்னொன்னுத்துல கோல்டு மெடல். சார், 2த்துலயும் ரெட் கலர்ல டிக் பண்ணிருக்கு. சிகப்பு கலர்ல டிக் பண்ணிருக்கிறாங்கன்னா இதுக்கு அர்த்தம் 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். சூரஜ கேக்ல எலக்ட்ரிக்கல் வயரை வச்சு கொன்னிருக்காங்க. இதுதான் அந்த கேக். ஆனா இது வெறும் அட்ரஸ் தான் இருக்கு. இதுலயும் கொன்னு இருக்காங்க. இந்த அட்ரஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். நிக்கில், இது யாருன்னு விசாரிங்க. இதை பாருங்க சார்.
சார் இதில் சிங்கம் வரைஞ்சிருக்காங்க டாக்டருக்கு. பூர்வி, இவங்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவன். யாரா இருக்கும் சிங்கம்? சார் சார் இந்த அட்ரஸ் யாரோ குருஜின்ற பேரில் இருக்கு. குருஜி? இவர் தான் என்னுடைய அப்பா. இவர் ரெஸ்லிங் ஸ்கூல் வச்சிருந்தாரு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்லிங் ட்ரைனிங் கொடுப்பாரு. சூரஜ் அப்புறம் மகாபலி ஷேரா அவரோட ஸ்டூடெண்ட் தான். ஓ, சிங்கம் அப்படின்னா ஷேரா. உன்னுடைய அப்பா எப்போ இறந்தாரு? 3 மாசத்துக்கு முன்னாடி. யாரோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர டேப்லெட்டை கொடுத்துருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போமா. சச்சின், அப்படின்னா குருஜியும் சூரஜும் இவங்க 2 பேரையும் கொண்டது உதய் தான். இவன் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், இப்போ இறந்துட்டான். ஆனா இதை செய்ய வச்சது யாரோ அவன் ஷேராவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனா நாம அதை நடக்க விடக்கூடாது. ஷேரா 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 ஷேரா. ஷேரா, அவனை சும்மா விடாத, அவனை விட்டுறாத. ஷேரா 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 ஷேரா. மகான் மகாபலிக்கு போட்டியா யாருமே கிடையாது. இந்த சிட்டில வீரர்களே இல்லையா? இந்த ஷேராவோட போட்டி போட யாரு வேணாலும் வரலாம். உங்களை தான் கேட்கிற யாராவது இருக்கீங்களா? யாராவது வந்து இந்த மகாபலி கூட ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் போட்டி போட்டா போதும். அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசா வழங்கப்படும். அப்போ நாங்க ஒத்துக்கலாமா? இந்த இந்திய சிங்கத்தோட போட்டி போடுறதுங்கிறது இன்னொரு விஷயம். யாராலையும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கூட இவரை எதிர்த்து போட்டி போடவே முடியாது. நிறுத்துங்க. இதுவரைக்கும் சிங்கத்தோட எங்கேயுமே காக்கா மோதனது கிடையாது. நண்பர்களே, கிராமத்தில் நிரந்தரமா வெற்றியை தட்டிக்கிட்டு போற துரந்தர் மல்யுத்தங்கார முன்னாடி இவரால் தாக்கு பிடிக்க முடியுமா? Come on. ஓ, Come inside. சபாஷ் என்னுடைய சிங்கமே, காட்டு உன்னுடைய சக்தி என்னன்றத இவங்களுக்கு காட்டு. கீழ்ச்சி ஏறி துணியை அடிச்சு துவைக்கிற மாதிரி இவனை துவைச்சு எடு. இவனை விடாத பொடி. நீ அடிச்சா ஒரு அடியில இவன் எங்க பறக்க போறான் பாரு. போ போ. ஷேரா 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 ஷேரா. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். எதிர்க்க இருக்கிறவனோட கண்ணோட கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். அவன் தாக்க வரும்போது வலது இடது பின்னாடி முன்னாடின்னு எங்கேயாவது ஓடி போயிடு. அப்படின்னா அதுக்குள்ள 15 செகண்ட் ஆகல சார். அப்புறம் அடுத்த அடி இந்த ரிங்கை நீ 30 செகண்ட் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இரு. அப்படின்னா 45 செகண்ட் ஆயிடுங்க சார். மூணாவது அடி மிச்சம் இருக்கிற 15 செகண்ட் அவன் பின்னாடியே இரு. அவனுக்கு முன்னாடி வரவே வராத. பங்காஜ், பயப்படாத. போ, போய் உன் கை வரிசை காட்டு. போ. Hey. Ah. ஷேரா 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 ஷேரா. Hey, hey.
பங்கஜ் போய் ஃபைட் பண்ணுவல்ல? ஆமா சார், பண்ணிதான் ஆகணும். உடம்புக்குள்ள எலும்பெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு சார். கமான் கமான் பங்கஜ். ரெடி சார், எந்திரிங்க சார். இவனை என்னால தனியா அடிக்க முடியாது ப்ளீஸ் சார். ப்ளீஸ் தள்ளுங்க. ஃப்ரெடி 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 என்னாச்சு? ஃப்ரெடி ஓகேவா? ஃப்ரெடி என்னாச்சு? சார் சார் யாரோ பேக் அடிச்சிருக்காங்க. என்ன? ஃப்ரெடி ஃப்ரெடி ஒண்ணும் இல்ல ஃப்ரெடி. ஃப்ரெடி சார், பங்கஜ் நீ ஃப்ரெடியும் ஷேராக்கு பக்கத்துல இரு. கமான் சச்சின், அவனை பிடிக்கணும். அவன் தப்பிக்க கூடாது. இதுக்கப்புறம் வழியே இல்லையே. நில்லு, சொல்றது கேளு, முன்னாடி வராத. நல்லா கேளு. சிஐடி ஒருத்தனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவன் தப்பிச்சு போகிறதுக்கு வழியே இருக்காது. விக்கி வழியை தேட மாட்டான், விக்கி வழியை உருவாக்குவான். நிறுத்துங்க, என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த ஷேரை தான் என்னோட வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருந்தான். நான் அவனை மன்னிச்சிட்டேன் சார். சரி, இவன் ரொம்ப உளறிட்டு இருக்கான். அதாவது நம்ம பிடிச்சிட்டோங்கிற பயத்தில் பேசிட்டு இருக்கான். விக்கி, ஒருத்தவங்க இறந்துட்டா மொத்தம் கஷ்டப்படுவாங்க. ஆனா நீ வாழ்ந்துகிட்டே கஷ்டப்பட போற. சார் சார், என்ன உயிரோட விட்டுறாதீங்க சார். என்னை கொன்னுடுங்க சார். என்னால் இவ்வளோ வழியெல்லாம் தாங்கிக்க முடியாது சார். ப்ளீஸ் என்னை கொன்னுடுங்க சார். பாரு, மரணம் அவளை ஈஸியில் அடித்த உடனே சாகிறதுக்கு உன்னால் ஷேராவை கொல்ல முடியும்னு நினச்சியா? உன்னை தூக்கிறதுக்கு நாங்கள் எப்போவோ பிளான் பண்ணிட்டோம். இல்லை சார், என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா கொலைகாரன் கண்டிப்பாக முன்னாடி வரமாட்டான். அவன் ரிஸ்க் எடுக்க மாட்டான். நான் விரும்புறது என்னன்னா, கொலைகாரன் முன்னாடி வரணும். அவங்க ஆபத்தானவங்களா கூட இருக்கலாம். பரவாயில்ல சார், சூரஜை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன். நான் அவனுக்கு இரையாகிறேன், நீங்கள் அவனை வேட்டையாடுங்க. எதுக்காக நீ சூரஜை கொன்ன சொல்லு. சார், சூரஜ் அப்புறம் ஷேராவோட சேர்ந்து குருஜி கிட்ட நானும் ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சார். அப்புறம் நான் என்னோட பலத்தை அதிகமாக்கிக்க பலத்துக்கான மாத்திரைகளை சாப்பிட்டேன் சார். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி குருஜிக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் அவர் என்ன ட்ரைனிங் ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டார்.
சரி, இவன் பழைய விளையாட்டு வீரன். சார், காம்படிஷனுக்காக நானும் எனக்குன்னு ஒரு ஸ்கூலை உருவாக்கினேன். ஆனால் குருஜிக்கு இருந்த பேர், அவரோட மரியாதையால் என்னோட ஸ்கூலு ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். சோ உதய்க்கு பணத்தை கொடுத்து குருஜியை கொலை பண்ண சொல்லியிருக்க. அப்படியே சூரஜையும் கொலை பண்ணிருக்க இல்லையா? சார், குருஜி போனதுக்கு அப்புறமா சூரஜ் மட்டும்தான் இருந்தான். அவன் தான் அந்த மொத்த ஸ்கூலையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சூரஜ் ஆஃபீஸில் இருக்கும்போது குருஜிக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுத்தின அந்த டேப்லெட் அவனுக்கு கிடச்சிடுச்சு. அப்போலேருந்து சூரஜும் ஷேராவும் குருஜியை கொலை பண்ணவங்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. டிடெக்டிவ்ஸையும் காண்டாக்ட் பண்ணாங்க. அதனால நீ சூரஜோட கதையை முடிச்சிட்ட, அப்படித்தானே? அப்புறம் உதய், அவனையும் நீ கொண்டு இருக்க. எந்த சாட்சியும் இருக்கக்கூடாதுன்னு. ஆமாம் சார். இப்போ பாக்கி இருக்கிறது ஷேரா மட்டும்தான். அவனால தான் குருஜியோட ஸ்கூலை நடத்த முடியும். நான் உதய்கிட்ட ஷேராவை கொலை சொல்லி சொன்னேன். ஆனால் நீங்கள் தீபக் கிட்ட சூரஜோட கொலையை பற்றி விசாரிக்க போயிட்டீங்க. அந்த தீபக்கும் உதயும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு சார். நான் பயந்துட்டேன். ஒருவேளை நீங்கள் தீபக் மூலமாக என்னை கண்டுபிடிச்சிருவீங்களோன்னு நினச்சேன். உதய் என்னை பற்றி எல்லா உண்மையை சொல்லிடுவான்னு பயந்தேன். அதனால உதய கொலை பண்ணிட்ட. அப்புறம் ஷேராவை கொலை பண்றதுக்கு நீயா வந்த. குற்றத்துக்கு மேல குற்றம், குற்றத்துக்கு மேல குற்றம். ஒரு குற்றவாளி குற்றத்தை மறைக்க குற்றத்துக்கு மேல குற்றமா பண்ணிட்டு இருப்பான். ஆனா கடைசியில சிஐடி பிடியில வந்து நீங்க மாட்டிப்பீங்க. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தூக்கு தண்டனை இருக்கு.